ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு குரு விநாயகா சேனல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் சாயில் அதனோட ஃபார்மேஷன் பார்த்தோம். இப்போ செகண்ட் இதில் மீதி இருக்க சாயிலோட இது பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போது லேட்ரைட் சாயில். இது எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, எந்த இடத்துல வெட் டு ட்ரை கண்டிஷன் ஆல்டர்னேட்டான கண்டிஷன் இருக்கோ அந்த இடங்கள்ல அதிகமாக லேட்ரைட் சாயில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் அலுமினியம் அதிகமாக இருக்கும். நேச்சர் பார்த்திங்கன்னா மோர் அசிடிக். இது இதில் நீ கெனாட் ரீட்டைன் மாய்ஸ்சர்னால் ஈரப்பதம் இருக்காது. இது எங்கெல்லாம் இருக்குன்னா அஸ்ஸாம் ஹில்ஸு, சம்மிட்ஸ் ஆஃப் கேரளா, கர்நாடகா ஏரியாவில். இதில் அதிகமாக விளையக்கூடிய பயிர்கள் பார்த்திங்கன்னா காஃபி, ரப்பர், கேஷ்யூநட்னால் முந்திரி, டாப்பிக்கான இந்த மரவள்ளி கிழங்கு. அடுத்த சாயில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில். இது மெக்கானிக்கல் வெதரிங், அதாவது காலநிலை மாறுறதுனால பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி வரதில் தான் இந்த மெக்கானிக்கல் வெதரிங் சொல்கிறோம். இதில் பொட்டாஷும் பாஸ்பரஸும் ரொம்ப குறைவாக இருக்குது. டெஃபிஷியன்ட் அப்படின்னா குறைவாக இருக்கும். இப்போது பொட்டாஷ், பாஸ்பரஸ், லைம் இதனுடைய நேச்சர் பார்த்திங்கன்னா லைட், சாண்டி, தின் வித் பீசஸ் ஆஃப் ராக்ஸ். பாறை துணுக்குகள் அதிகமாக இருக்கும். இது அதிகமாக பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. இதில் விளையக்கூடிய பயிர்கள் காஃபி, டீ, பொட்டேட்டோ, பார்லி, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிக அளவில் விளையும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆரிட் அண்ட் டெசர்ட்னாலே பாலைவனம் இல்லையா, அந்த பகுதி எங்கே இருக்குன்னா ட்ரை கிளைமேட் இருக்கக்கூடிய பகுதியில் ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஆக்சலரேட்டட் எவாபரேஷன், அதிக அளவில் நீர் ஆவியாகக்கூடிய பகுதிகளில் இந்த இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹை பர்சன்டேஜ் ஆஃப் சால்யூபிள் சால்ட்ஸ், அதிக அளவில் உப்புச்சத்து, ஆல்கலைன் அதிக அளவில். இல்லை பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் ரொம்ப குறைவாக இருக்கும், நைட்ரஜன் கம்மியாக இருக்கும், ஆனால் பாஸ்பேட் அதிக அளவில் இருக்குது, ரிச் இன் பாஸ்பேட். இது என்னோட கலர் பார்த்திங்கன்னா லைட் இன் கலர். ஹியூமஸ்னால் இந்த இலைத்தலைகள் இதில் இருக்காது. மாய்ஸ்சரை அதிக அளவில் இருக்காது, ஈரப்பதம் இருக்காது. இது அதிகமாக பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், ஏன்னா தார் டெசர்ட் ராஜஸ்தான் தான், அதனால் ராஜஸ்தானில். அப்புறம் நார்தன் குஜராத் சைடு, குஜராத்தோட வடக்கு பகுதியில், பஞ்சாபில் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் இரிகேஷன் நீர் அதிக அளவில் இருக்கும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபாரஸ்ட், இந்த டெசர்ட் ஏரியாவில் ஒயாசிஸ்னால் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நீர் இருக்கும். அந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா மில்லட்ஸு, பார்லி, காட்டன், மைஸ், பல்சஸ் வித் இரிகேஷன், அந்த பகுதிகளில் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சாயில் பார்த்திங்கன்னா சலைன் அண்ட் ஆல்கலைன் சாயில். இது டியூ டு இல் ட்ரைனேஜ், வாட்டர் லாகிங், இன்ஃபியூரியஸ் சால்ட், அதிக அளவில் உப்புத்தன்மை நிறைந்த பகுதிகளில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா லிபரேட், அதிக அளவில் சோடியம், ஏன்னா உப்புத்தன்மைங்கிறது சோடியம். அப்புறம் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம், கால்சியம் சால்ட் இருக்குது, சல்ஃபியூரஸ் ஆசிட் அதிக அளவில் இருக்கும். இதனோட நேச்சர் பார்த்திங்கன்னா எக்ஸஸ், அதிக அளவில் சோடியம் சால்ட்டு, மினரல் ஃப்ராக்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். எங்கெல்லாம் இருக்குன்னா ஏபின்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, ட்ரையர் ஏரியாஸ் ஆஃப் பீகாரில், யூபின்னா உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான், மகாராஷ்டிராவில். இதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான க்ராப்ஸுமே விளையாது, ஏன்னா மண் அதிக அளவில் உப்புத்தன்மை, சாலினேஷன் ஆஃப் சால்ட்டு, மண் அதிக அளவில் உப்புத்தன்மையோடு இருக்கிறதுனால எந்த விதமான க்ராப்ஸும் அதிகமாக விளையாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பியர்ட்டி அண்ட் மார்ஷி சாயில், சதுப்பு நிலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எங்கன்னா ஹியூமிட், அதிக அளவில் ஈரப்பதம் மிக்க ஏரியா, அப்புறம் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ஏரியா, ஹை ஹியூமிடிட்டி, காற்றில் அதிக அளவு ஈரப்பதம் இருக்கக்கூடியது. இது பார்த்திங்கன்னா பிளாக்கு, ஹெவி அண்ட் ஹைலி அசிடிக், காரத்தன்மை நிறைந்த மண். இது புவர். இதில் எதெல்லாம் இருக்காதுன்னா பொட்டாஷ் கிடையாது, பாஸ்பேட் இருக்காது. இது எங்கே அதிக அளவுலாம் சொல்யூபிள் சாலிட்ஸ், 10 to 40% of organic matter, high proportion of
வெஜிடபிள் மேட்டர். இதில் வந்து அதிக அளவில் தன்மை இந்த இதெல்லாம் இருக்காது. ஆர்கானிக் மேட்டர் கொஞ்சம் தான் இருக்கும். அடுத்து எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, கேரளாவில் கோட்டயம் ஆலப்புழா பகுதியில், ஒடிசாவோட கடலோர பகுதி கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் ஒடிசா, தமிழ்நாடு சுந்தர்பன், வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பன் ஏரியா, அல்மோரா. இதில் பார்த்திங்கன்னா பேடி ஜூட் அதிக அளவில் விளையும். இப்போ இந்த மாதிரி நான் சாயில் பற்றி இந்த டேப்லெட் காலம் கொடுத்துருக்குறேன். லைக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ மை சேனல், like my channel and subscribe my channel. Bye.